அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவருடைய கூட்டம் வெகுவாய் குறைந்து கொண்டே வருவதை நாம் காண முடியும். நம்முடைய பெற்றோர் காலத்திலே இருந்த காத்திருப்பு இன்றைக்கு அது வெகுவாய் குறைந்து விட்டதையும், அது நிமித்தமாய் பலவிதமான சம்பவங்கள் மிஷனரி இயக்க பாதையிலே நடப்பதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை நிறுத்தி நோக்கி பார்க்கிற ஆத்துமாக்கள் கொஞ்ச பேர் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வெகு நேரம் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று கர்த்தருடைய சபைக்கு சொல்லுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்த தேவ மனிதர்கள் இன்றைக்கு அதை விட்டு பின்வாங்கி போன ஒரு காலகட்டத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைவார்கள். அது மாத்திரமல்ல, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம் என்ற வசனத்தை நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அநேகர் அநேக விதமான காரியங்களுக்காக காத்திருந்ததை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி பரிசுத்தருக்காக நாம் பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கர்த்தரை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய புது புது கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தருடைய வசனத்திற்காய் நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்குள்ளே பலத்த கிருபைகளை, பலத்த நன்மைகளை, பலத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.